ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட அடுத்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொடைக்கானல் பக்கத்தில் உள்ள தாண்டிக்குடியில தான் தொடங்கியிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல புஷியானந்த் அவர்கள் இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்டிங்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்தே தொடங்கிடுச்சு. அண்ட் தளபதி ஷூட்டிங்காக திண்டுக்கல் வரும்போதே அங்கே இருக்கிற மக்கள்லாம் தளபதி போய் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க செமையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மதுரையில் ஃப்ளைட்டில் வரும்போதே அந்த ஃப்ளைட் எல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியலாக போன கோவை சம்பவத்தை விட அன்அஃபிஷியலாக போன மதுரை சம்பவம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு ஷூட்டிங் எவ்வளவு நாள்ன்றது எக்ஸாக்டா தெரியல. ஒரு பக்கம் மே 5 வரைக்கும் நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மே 15 வரைக்கும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 days அட்லீஸ்ட் இங்க ஷூட்டிங் கண்டிப்பா நடக்கும். சோ பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாத்துக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு இதுதான் ஜனநாயகன் படத்தோட கடைசி ஷெடியூல்னு சொல்லப்படுது. அட்லீஸ்ட் தளபதிக்கு கடைசி ஷெடியூலா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தளபதி போர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே முடிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான் ஹெச்வினோத் தளபதி சைட்ல இருந்து வச்ச ரிக்வெஸ்ட். ஏன்னா ஷூட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டப்பிங்கை முடிச்சுட்டு பாலிடிக்ஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹெச்வினோத் அவர்களும் ஷெடியூலை பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபேன்ஸ் தளபதியை பார்க்குற மாதிரியான வீடியோஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.